ஹலோ மக்களே, என்னடா இது நேற்று எபிசோடில் விஜய் சேதுபதி சாண்ட்ராவை போட்டு பொழந்தெடுப்பாருன்னு பார்த்தா என்னம்மா பதில் சொல்லுங்கம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு முடிச்சிட்டாரு. பார்க்குற நமக்கே இவ்வளோ கடுப்பாக இருக்கே, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு என்னம்மா ஃபீலிங் இருக்கும்? இவர் ரொம்ப பார்ஷியலாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தெரியலையா? பாரு, கம்ருதீன், எஃப்ஜே இவங்க எல்லாருமே பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. ஆனால் சாண்ட்ராக்கு மட்டும் ஏன் இந்த பார்ஷியாலிட்டின்னு தெரியல. கனிக்கும் சாண்ட்ராக்கும் நடந்த இஷ்யூ பற்றியுமே நேற்று அட்ரெஸ் பண்ணல. நேற்று எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் எபிசோட் மாதிரியே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. பெருசாக யாரையும் எதுவும் கேள்வி கேட்ட மாதிரியே தெரியலை. சரி, இன்றைக்காச்சும் ஏதாச்சும் கேட்பாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி வந்த 3 ப்ரமோவுமே பயங்கர மொக்கையாக இருக்குங்க. ஒரு ப்ரமோ வந்து எலிமினேஷனை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, எஃப்ஜே அண்ட் ஆதிரை தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்க. மற்ற 2 ப்ரமோ அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரீஸ் டாஸ்க்கை பற்றி இருந்துச்சு. அதாவது யாரோட பேரண்ட்ஸ் உள்ளே வந்தால் பயப்படுறாங்க அப்படின்னு மோஸ்ட்டாக எல்லோரும் பார்வை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மெய்யழகன் டியூன் போட்டு ஒரு ப்ரமோவை விட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஸோ இப்போ டிஆர்பியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரீஸ் டாஸ்கில் தான் இருக்குது. ஸோ ஆதிரை எவிக்ட் ஆகுறனால யாரோட ஃபேமிலி 24 ஹவர்ஸ் இருக்க போகுதுன்னு தெரியல. எய்தர் கனி ஆர் பாரு, இல்லைனா பிக் பாஸ் வந்து அதை கேன்சல் பண்ண போகிறாரான்னு தெரியல. ஆனால் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கனியோட ஃபேமிலி இருக்கணும்னு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கனியோட சிஸ்டர் விஜி வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா வேறு லெவலில் போக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீஸ் டாஸ்கில் யாருக்கெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னா அஃப்கோர்ஸ் பாரு அண்ட் கம்முங்க. பாருவோட அம்மா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி கம்ருதீனோட சிஸ்டர் அவங்க வெளியில் இன்டர்வியூலேயே வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் இவன் பாரு கூட இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு தெரியலன்னு பிடிக்காத மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கனியோட ஃபேமிலி, ஏன்னா விஜயுமே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அமித்தோட ஒய்ஃப் வந்து அமித்தை திட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமித் தேவையில்லாத ஆளுங்க கூட சேர்ந்து ஒரு கேம் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் விளையாண்டுருக்காங்க, மற்றவங்கெல்லாம் ஓகேயாக தான் இருக்கும். மெயினான ஆளையே மறந்துட்டேன் பாருங்கள், பிரஜன், அதாவது சாண்ட்ரா அண்ட் ஃபேமிலி. பிரஜன் வந்து வெளியில் இன்டர்வியூவில் திவ்யாவை பற்றி பயங்கர மோசமாக பேசியிருக்காங்க. இவங்க கண்டிப்பாக உள்ளே வந்து ஒரு ட்ராமா போட கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயுமே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வர சான்ஸ் இருக்குது. அப்போது வீக்கெண்ட் எபிசோடில் ஏதாச்சும் புதுசாக நடக்குதான்னு, அதே மாதிரி ஃப்ரீ டாஸ்கில் என்னெல்லாம் நடக்குதுன்னு